இந்த வண்டி வந்து இனோவா சஸ்பென்ஷன் ஒர்க்கு. இனோவா வண்டி டொயோட்டாவோட சஸ்பென்ஷன் ஒர்க்கில் என்னென்னா டயரு வெட்டி தேயுது. என்னென்னு பார்த்தா ஸ்டியரிங்கில் டயரோட பால் ஜாயிண்ட் போயிருக்கு. சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இன்னரில் வரக்கூடிய பால் ஜாயிண்ட் போயிருக்கு, இன்னர் பால் ஜாயிண்ட்டு. அப்புறம் வந்து இந்த லோவர் ஆர்ம் பால் ஜாயிண்ட் போயிருக்கு. இதாக இருக்குது. இது வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக கிடைக்காது. இது போயிருக்கு, இது சவுண்ட் இருக்குது. அப்புறம் இந்த பேலன்ஸ் ராடு புஷ் எல்லாம் கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை இனி மாற்றி விடணும். அப்புறம் இந்த சாக்காப்சர் புஷ்ஷு போயிருக்கு. இதை இனி கலத்தி மாற்றணும். இதை வெடிச்சு நிற்கி. இதையும் கலத்தி இனி மாற்றணும். சாக்காப்சர் மாற்றணுன்னா கலத்ததுக்கு இங்கே போல்டு வரும். அப்புறம் இந்த லிங்க் ராடை கலத்தி விட்டோம்னா இந்த பிடி இங்கே போகும். அப்புறம் இந்த சாக்காப்சர் போல்ட்டை கலத்தி இப்படி தாத்தாச்சுன்னா லோவராமை தாத்தாச்சுன்னா ஃப்ரீயாகும். கலட்டி எடுக்கணும். இந்த அப்பராமையும் கலத்தி வழியாக எடுக்கணும். இது வேலை. அப்புறம் அந்த பக்கம் இதே மாதிரி தான். அந்த பக்கம் பியரிங் போயிருக்கு. இந்த பியரிங் போயிருக்கு. இது எப்படின்னா கஸ்டமருக்கு நாய்ஸ் வருதுன்னு கொண்டு வந்தார். சுற்றியாச்சுன்னா தெரியும் பார்த்தீங்களா. வீல் பியரிங் இப்படி நாய்ஸ் வரக்கூடாது. இப்படி சுற்றியாச்சுன்னா நாய்ஸே இல்லாமல் இருக்கணும். அப்புறம் வந்து பிளேயிங் இருக்குது. இது வீல் பியரிங் மாற்றணும். அப்புறம் வந்து ஸ்டியரிங் இன்னர் பால் ஜாயிண்ட்டும் இதுலேயும் போய் கிடக்கு. இவ்வளோ ஃப்ரீயாக கிடக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, இதுவும் உள்ள ப்ளே கிடக்கு டக்குன்னு. அப்புறம் பிரேக் பேடெல்லாம் முடிஞ்சு. பிரேக் பேடு தேஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, பிரேக் பேடு இந்த அளவுக்கெல்லாம் ஓட்டக்கூடாது. இது கரண்ட்டு போனது. சைடு இப்படி பார்த்தாச்சுன்னா இதில் கொஞ்சம் இருக்குது. பிரேக் பேடு தீர்ந்துருக்கு. அதனால் இல்லைன்னா டிஸ்க்கு பிரச்சனை. டிஸ்க்கு மேடு பள்ளமாக ஓட ஆரம்பித்தாச்சு. இதுக்கும் அதே மாதிரி தான். இதில் வந்து பால் ஜாயிண்ட்டு மாற்றோம்னா, ஆனால் வந்து சாக்காப்சரில் கீழே வரக்கூடிய புஷ்ஷு மாற்றணும். அதுக்கு வந்து அதே மாதிரி லோவராமை கழட்டி இந்த லிங்க் ராடையும் கழட்டி விட்டுட்டு அப்புறம் அப்பராமையும் கழட்டி சாக்காப்சர் மேலே புஷ் வரும், மேலே போல்ட்டு வரும். இந்த போல்ட்டையும் கழட்டி வெளியே எடுக்கணும். எடுத்து அந்த புஷ்ஷை லேத்தில் கொடுத்து மாற்றணும். அதே மாதிரி ரியரில் வந்து ரியர் ஆக்சில் சீலு போயிருக்கு. ஆயில் லீக். இது வந்து லெஃப்ட் சைடு. பேடு நல்லா இருக்குது. பேடு இன்னும் ஓடும். பிரேக் ஷூ ஓடும், பிரச்சனை இல்லை. ரைட் சைடு பார்த்தாச்சுன்னா ரியர் ஆக்சில் ரைட் சைடு கழட்டி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா. இதுதான் ஆக்சில். இது வந்து பியரிங். இப்படி சுத்தமாக வந்து இது பியரிங்கு. இது இப்படி சுத்தமாக வந்து கரெக்டாக நாய்ஸ் ஏதாவது வருதுன்னா இந்த பியரிங்கை சேர்த்து மாற்றணும். இப்போ இது கழட்டினா எதுக்குன்னா ஆயில் சீல் லீக் ஆனதுனால பிரேக்கு ஷூவையும் கழட்டி பார்த்து இப்போ கழட்டிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் இப்படி எடுத்துருக்கிறேன். இதில் சீல் வரும். இதில் 4 போல்ட்டு. பிரேக்கு ஷூவை கழட்டணும்னு கிடையாது. பிரேக்கு ஷூ எல்லாம் கழட்டி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை ஒன்றுன்னு மாற்றணும். இதாக இருக்குது ஒரு சீலு. அப்புறம் இந்த ஆயில் சீலு போயிருக்கு. இந்த ஆயில் சீலு போனதுனால தான் இதில் பேக் சைடில் வந்து ஆயில் லீக். இது க்ரௌன் ஆயில் இது வழியாக லீக் ஆகும் பார்த்தீங்களா. க்ரௌனு இதில் தான், இந்த இடத்துல தான் இந்த ஆயில் சீல் வரும். நம்ம க்ரௌனில் வரக்கூடிய ஆக்சில உரியாச்சுன்னா இதில் வரும் சீல். இதை நம்ம கழட்டி இப்போ இதில் வச்சு வரும். இதாக இருக்குது இந்த சீல். இதை க்ளீன் பண்ணி அப்படியே மாட்டணும். இதுதான் இந்த இனோவோட வேலை.